ஒன்டாரியோ மாகாண அரசு தனியார் முறையில் செயல்படும் ஓய்வு இல்லங்கள் மற்றும் குழு இல்லங்களில் பணியாற்றும் சுகாதார மற்றும் ஆதரவு பணியாளர்களுக்கு வேலை பாதுகாப்பு மற்றும் காப்பீட்டு பாதுகாப்பை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. தொழிலாளர் அமைச்சர் டேவிட் பிச்சினி தெரிவித்ததாவது, இந்த புதிய சட்ட மாற்றம் விரிவான தொழிலாளர் விதிமுறை மாற்றங்களின் ஒரு பகுதியாக அமையும் என்றார். முன்னணி சுகாதார பணியாளர்கள் பணியில் ஏதேனும் விபத்து அல்லது உடல்நல பிரச்சனை ஏற்பட்டால் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தற்போது தனியார் முறையில் செயல்படும் ஓய்வு இல்லங்கள், குழு இல்லங்கள் மற்றும் ஃபாஸ்டர் ஹோம்ஸ் போன்ற பராமரிப்பு மையங்கள் வேலை பாதுகாப்பு மற்றும் காப்பீட்டு சட்டத்தின் கீழ் கட்டாய பாதுகாப்பில் சேர்க்கப்படவில்லை. இந்த புதிய மாற்றத்தின் மூலம் சுமார் 29,000 பணியாளர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் என்று அரசு தெரிவித்துள்ளது. இதில் செவிலியர்கள், தனிப்பட்ட பராமரிப்பு பணியாளர்கள் மற்றும் குடியிருப்பு பராமரிப்பு ஊழியர்கள் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற இணையதளத்திற்கு சென்று பார்வையிடுங்கள்.